Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கைக்கு நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் வரவேற்பை தெரிவித்திருக்கிறார். தரமான கல்வி எளிய பின்புலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் பாராட்டினை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதிய மாநில கல்விக் கொள்கையை நேற்று முதலமைச்சர் வெளியிட்டுள்ள நிலையில் அதற்கு வரவேற்பு தெரிவித்து நடிகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசன் பதிவிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில், வசதி படைத்தவர்களுக்கு கிடைப்பதை விட தரமான கல்வி எளிய பின்புலத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடனும் மாறிவரும் உலகின் புதிய சவால்களை எதிர்கொள்ள தேவையான திறன்களுடன் நமது மாணவர்களை உருவாக்க வேண்டும் எனும் தொலைநோக்கு பார்வையுடனும் தமிழ்நாடு அரசின் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் உருவாகியுள்ள இந்த கல்விக் கொள்கை சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சேர்த்தே போதிக்கிறது என்றும், குறிப்பாக மாணவர்களை அச்சத்திலேயே ஆழ்த்தி வைத்திருக்கும் தேவையற்ற பொதுத் தேர்வுகள் நீக்கப்பட்டிருப்பதும், அநீதியான நுழைவுத் தேர்வுகளுக்கு எதிரான அம்சங்கள் இடம்பிடித்திருப்பதும், இருமொழிக் கொள்கையே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதும் பாராட்டுக்குரியவை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைவருக்கும் தரமான கல்வி எனும் இலக்கோடு செயலாற்றி வரும் நமது முதலமைச்சர் அவர்களையும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும், தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வடிவமைத்த டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையிலான குழுவினரையும் மனமாற பாராட்டுகிறேன் என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. Taste the Daily. Taste the Daily.